இந்த ஈழத்தமிழ் இளைஞர்கள் வெறும் அடிதடிக்காரர் என்பதையும் மாறாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதவியாக இருக்கின்றவர்கள் ஸ்ரீதரனை போன்றவர்களும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுகாஸ், கஜேந்திரன், இதற்கு ஆதரவு செலுத்துகின்ற ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற ரஜீவன் அவர்கள், இப்படியானவர்கள் தான் காரணம். சட்டம் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்க கூடாது. அவரை தூண்டுகின்ற, அவருடைய கொள்கையை ஆதரிக்கின்ற நீங்களும் குற்றவாளிகள் தானே. உண்மையான விடுதலை புலிகள் உலகில் எங்கேயும் இல்லை. அதற்கு உதாரணம். வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றேன். இலங்கையில் பல அலசல்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் இளைஞர்களுடைய, ஈழத்திலே வாழுகின்ற இளைஞர்களுடைய, அதாவது ஈழத்தமிழ் இளைஞர்கள், ஈழத்திலே வாழ்கின்றவர்கள், கலைஞர்கள், தமிழ் பற்றாளர்கள், மாணவர்கள் மற்றும் அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றித்தான் சிந்தித்து இந்த அலசலை நாங்கள் உங்கள் முன்னால் கொண்டு வருகின்றோம். இதில் இருக்கின்ற சரி தவறுகளை கொச்சை தமிழில் கூறாமல் சரியான சுத்த தமிழிலே, நல்ல தமிழிலே, சுத்த தமிழ் என்றால் தேவையற்ற அந்த அநாகரிகமான வார்த்தைகளை பிரயோகிக்காமல் உங்களுடைய விமர்சனங்களை எழுதுங்கள் தயவு செய்து. அல்லது வாழ்த்துதல்கள் தேவையில்லை. உங்களுடைய விமர்சனங்கள், குறைபாடுகள் இருந்தால் அதனை சுட்டி காட்டுங்கள். சரி, நாங்கள் பேசப் போகின்றபடியும் அலசப் போகின்றபடியும் கைது, இளைஞர்களுடைய கைது, இளைஞனுடைய கைது அல்ல, இளைஞர்களுடைய கைது. ஒரு பாடகன் விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்வதாக அல்லது அவர்களை புகழ்ந்து பாடுவதாக, அவர்களை மீளுருவாக்கம் செய்வது போன்ற பாடல்களை பாடிக்கொண்டு வருகின்ற ஒரு பாடல் அல்ல, கடைசி நிகழ்வில் மாத்திரமல்ல, இவர் தொடர்ந்து அப்படியான பாடல்களை பாடிக்கொண்டு வருகிறார். அதைவிட அவர் பாடுகின்ற பாடல்கள் உலகளாவிய ரீதியிலே பறந்து, உலகளாவிய ரீதியிலே வெளிநாடுகளிலே இருக்கின்ற பொறுப்பற்ற முறையிலே ஈழத்திலே இருக்கின்ற முன்னாள் போராளிகளையும், மக்களையும், இளைஞர்களையும், இளைஞர்களுடைய எதிர்காலத்தையும், வறுமை கோட்டின் கீழ் இருக்கின்ற மக்களையும், அத்தோடு கூட இலங்கையின் சட்டத்திட்டத்தை மதிக்காமலும் சில பதிவுகளையும், பல பாடல்களையும் உருவாக்கி கொண்டிருக்கின்ற வெளிநாட்டிலே இருக்கின்ற வெத்துவேட்டு பொறுப்பற்ற ஒரு சில கூட்டங்களுக்காகத்தான் இந்த பதிவு. ஆம், இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பது அனைவரும் அறிந்த விடயம். அவர்கள் கூறியது போல விடுதலை புலிகளை மீளுருவாக்கம் செய்ய முனைந்தார் என்பது. அவர் எவ்வளவு காலம் அவருக்கு தண்டனை கிடைக்கும், விரைவாக வெளியே வருவார் என்பது அடுத்த விடயம். நாங்கள் இங்கே பார்க்க போகின்ற விடயம், இந்த கைது எப்படி ஏற்பட்டது, யாரால் ஏற்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, இந்த இப்படியான இளைஞர்களுக்கு முட்டுக் கொடுப்பவர்கள், அதாவது இப்படியான இளைஞர்கள் இப்படியான வார்த்தை பிரயோகங்களின் ஊடாக இலங்கையிலே இளைஞர்களிடத்திலேயும், ஏன் அயல் நாட்டிலே கூட இளைஞர்களிடத்திலேயும், ஈழத்து இளைஞர்களிடத்திலேயும் ஒரு கொடுகூற, அதாவது ஒரு போருக்குள் திணிக்கப்பட்டவர்கள் அல்லது போராளிகள் அனைவரும், அதாவது எடுத்த எடுப்பிலே துப்பாக்கி, அர்ஜுனா கூறியது போல துப்பாக்கியை எடுத்து சுடக்கூடியவர்கள், சிறிய விடயங்களுக்கும் என்கின்றது போல ஒரு கலாச்சாரத்தையும் இந்த ஈழத்தமிழ் இளைஞர்கள் வெறும் அடிதடிக்காரர் என்பதையும் மாறாக காட்டிக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதவியாக இருக்கின்றவர்கள் ஸ்ரீதரனை போன்றவர்களும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், சுகாஸ், கஜேந்திரன், இதற்கு ஆதரவு செலுத்துகின்ற ஆளுங்கட்சியிலே இருக்கின்ற ரஜீவன் அவர்கள், இப்படியானவர்கள் தான் காரணம். 100க்கு 100 இப்படியானவர்கள் தான் இதற்கு காரணமாக இருக்கிறார்கள். இப்படியானவர்கள் ஒரு சில பாடல்களை ஒளிபரப்புகின்ற பொழுதோ அல்லது இப்படி சட்டத்துக்கு விரோதமாக, அதுவும் பயங்கரவாத சட்டத்துக்குள் அடங்குகின்ற முறையில் அந்த தவறுகளை செய்கின்றவர்கள் அழைத்து விசாரித்து அவர்களுக்கு புத்திமதி கூறி அதற்கேற்ற முறையில் எங்களுடைய எழுச்சியை வெளியே கொண்டு வர வேண்டும். அந்த வெளியே கொண்டு வருவதற்கு அந்த அவர்கள் முயன்று வருகின்ற பொழுது, ஆனால் இந்த அரசியல்வாதிகள், ஸ்ரீதரனை போன்றவர்கள் தங்களுடைய வாக்குகளுக்காக எழுச்சி ஊட்டப்பட்ட பாடல்களை யார் அதிகமாக விரும்புகிறார்கள் என்றால் அவர்களை ஆதரிப்பது மறைமுகமாக. ஆனால் அப்படியான வசனங்களையோ அல்லது அப்படியான பாடல்களையோ பதிவுகளையோ அவரோ அல்லது அவருடைய பிள்ளைகளோ இடுவதை அவர் விரும்ப மாட்டார். காரணம், அவர் தண்டிக்கப்பட்டு விடுவார். ஆனால் மற்றையவன், மாற்றான் வீட்டு பிள்ளைகள் என்ன செய்தாலும், நீங்கள் ஒரு சமூக பொறுப்பான ஒரு
சமூக அதிதியாக இருந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்படியான விடயங்களை அழைத்து பேசி, அல்லது ஒரு இசை குழுக்களை அதை அழைத்து பேசி, இப்படியான இவற்றை சற்று தவிர்த்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் பாடுங்கள், எழுச்சி ஏற்படுத்துங்கள், மக்களுக்கு எங்களுடைய விடுதலையை மறக்காமல் செய்யுங்கள், இருந்தாலும் அந்த வழியிலே கொண்டு செல்லுங்கள் என்று அவர்களுடைய பிற்கால வாழ்க்கையையும் பார்த்து அறிவுரை கூற வேண்டும். அதை விட்டுவிட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டதன் பிற்பாடு, ஒரு பாடகர் கைது செய்ததன் பிற்பாடு அவருடைய பாடல்களையும் அவர் செய்த குற்றம் என்ன, எதற்காக கைது செய்யப்பட்டார் என்பதையும் ஆராய்ந்து, அல்லது வேறு ஒரு சிலரோடு சேர்ந்து ஆராய்ந்து, அல்லது பொது கட்சிகள் ஊடாக சேர்ந்து ஆராய்ந்து, அதன் பிற்பாடு அவருக்கு ஆதரவு வழங்குவதா இல்லையா என்பதையும், சரி தெரியாமல் செய்துவிட்டார் என்றால் அவர் அனைவரும் இணைந்து தாங்கள் பொறுப்பு நின்று அவரை விடுதலை செய்ய வேண்டும். அவர் செய்தது தவறாக இல்லை என்றால் நீங்கள் பொறுப்பு நின்று விடுதலை செய்யலாம் தானே? ஏன் நீங்கள் இதற்கு பொறுப்பேற்க மறுக்கிறீர்கள்? ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெறுகின்ற பொழுது உங்களுடைய கடமைக்காக நீங்கள் அந்த வாக்குகளை இழக்கக்கூடாது, நாங்களும் பங்கு பெற்றுகிறோம் என்று கூறி வந்து அதில் 2 போட்டோவை எடுத்துவிட்டு, புகைப்படங்களை எடுத்துவிட்டு ஒரு மீடியா கான்ஃபரன்ஸ், அதாவது பத்திரிகையாளர் மாநாட்டில் பேசிவிட்டு செல்கிறீர்கள். இது என்ன? நாங்கள் இதற்கு எதிர்ப்பாளர்கள் அல்ல. அப்படியானால் நீங்கள் ஆதரவாளர்கள் தானே. அவர் குற்றம் செய்திருந்தால், சட்டம் குற்றம் என்று நிரூபிக்கப்பட்டால் அவருக்கு மாத்திரம் தண்டனை கொடுக்க கூடாது. அவரை தூண்டுகின்ற, அவருடைய கொள்கையை ஆதரிக்கின்ற நீங்களும் குற்றவாளிகள் தானே. அப்படியானால் உங்களையும் அவர்கள் தண்டிக்க வேண்டுமே. ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் நாங்கள். அதாவது இவருக்கு குற்றம் சுமத்தப்பட்டு இவர் உண்மையிலே குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டால் அவரை விடுதலை செய்வதற்கு தங்களுடைய சொந்த ஜாமீனில், சொந்த பொறுப்பில் ஏதாவது தமிழ் தேசிய பற்றாளர்கள் என்று கூறுகின்ற இந்த அரசியல் வெள்ளை வேட்டிக்காரர்கள், இந்த அரசியல்வாதிகள் முன் செல்வார்களா? முதலாவது கேள்வி. இரண்டாவது, அப்படி அவர் செய்தது குற்றம் இல்லையாக இருந்தால் நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ மேடையில் ஏறி அதே வசனத்தை பேச முடியுமா? அதே பாடலை பாட முடியுமா? இரண்டாவது. மூன்றாவது, அவர் கைது செய்யப்பட்டு அவர் சிறையிலே 17ஆம் தேதி வரை அடைக்கப்பட்டிருக்கின்றது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் 17ஆம் தேதிக்கு பிறகு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி, நீதிமன்றத்தில் அவர் வந்து அதன் பிற்பாடு என்ன நடக்கப் போகின்றது என்பது தெரியாது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் அரசாங்கமோ இலங்கை சட்டமோ சரியாக இயங்குமாக இருந்தால், அரசாங்கமோ காவல்துறையோ அல்லது சரியாக இயங்குமாக இருந்தால் அவருக்கு ஆதரவு செலுத்தி மற்ற இளைஞர்களையும் தூண்டிவிட்டு தாங்கள் விலகிக்கொண்டு மற்ற இளைஞர்களையும் தூண்டிவிட்டு அவர்களையும் குற்றவாளிகளாக்கி தாங்கள் அரசியல் பிழைப்புவாதம் நடத்துகின்ற அந்த அவர்களையும், ஸ்ரீதரன் போன்றோர், சுகாஸ் போன்றோர், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், கஜேந்திரகுமார் போன்றோர், இப்படி ஆதரவு செலுத்துகின்ற ரஜீவன் போன்றோர், இவர்களை கைது செய்ய வேண்டும். அதே போல தண்டனையை கொடுக்க வேண்டும். காரணம், இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு குற்றமாக இருந்தால் குற்றத்தை ஆதரிக்கின்றவர்களும் குற்றவாளிகள் தான். குற்றம் இல்லை என்று அவர்கள் குறுக்கே நின்று அவருக்கு ஆதரவு செலுத்துகின்றார்கள் என்றால் அவர்களும் அதனை சம்மதிக்கிறார்கள். அவர்களையும் நாங்களும் செய்வோம் என்று கூறுகிறார்கள். அடுத்த இளைஞர்களையும் பாடகர்களையும் கலைஞர்களையும் கூற வைக்கின்றார்கள் என்பதுதான் அர்த்தம். இப்படியான இந்த முடிவு வருவதற்கு முன், தீர்ப்பு வருவதற்கு முன் அவர் குற்றவாளி இல்லை, விடுதலை செய்யுங்கள் என்று கூறுகின்ற காரணத்தினால் அயல் நாடுகள் பார்த்து கொண்டிருக்கிறது. அதாவது இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு செல்வதற்கு இப்பொழுது விசா மறுக்கப்படுகிறது பல கலைஞர்களுக்கு. ஒரு பிரபல்யமான பொப்பிசை பாடகன், சொல்லிசை பாடகர், அவர் ஏதோ ஒரு தொலைக்காட்சியிலோ எங்கேயோ அவர் அந்த நாட்டுக்கு விரோதமாக அல்லது நாட்டிலே தடை செய்யப்பட்ட ஒரு விடயத்துக்கு ஆதரவாக பேசியதால் அவருடைய விசா மறுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மறுக்கப்பட்டது உண்மையான விடயம். அடுத்து அந்த இந்தியாவுக்கு சென்று வந்த அர்ஜுனா பாராளுமன்றத்திலே, வெளியே அல்ல, பாராளுமன்றத்திலே அந்த பேச்சுரிமை சட்டத்தை வைத்துக்கொண்டு, இந்த சட்டத்தின் ஓட்டைகளை வைத்துக்கொண்டு, சீமான் நான் வந்திருந்தால் துப்பாக்கி கொண்டுற முடியுமாக இருந்தால் சுட்டிருப்பேன் என்று கூறியதிலிருந்து இலங்கையிலே, தமிழ்நாட்டிலே
ஈழத்தமிழர்கள் மீது இருந்த அன்பும் பற்றும் பலவாறாக சரிந்திருக்கிறது. அதை விட முழு இந்தியாவிலேயும் சரிந்திருக்கிறது. உலக நாட்டிலே இருக்கின்ற இந்திய தமிழர்கள் மத்தியிலேயும் சரிந்திருக்கிறது. ஆத்திரத்தில் இருக்கிறார்கள். அது சீமான் அர்ஜுனாவுடைய ஆதரவாளர்கள் மாத்திரமல்ல, அனைத்து ஈழத்தமிழர்கள் மீதும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இவர்கள் மீண்டும் துப்பாக்கி எடுத்து சுடுவார்களா, தங்கள் புத்தியை காட்டுகிறார்கள், காட்டான்கள், இப்படியெல்லாம் விமர்சனங்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இருப்பவர்களும் தூண்டி விடுகின்றவர்களும் அதனை சீமானுடைய பக்கத்தில் இருப்பவர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இலங்கை ஈழத்தமிழர்களுக்கு இருந்த மரியாதையும் அந்த அன்பும் ஆதரவும் குறைந்து கொண்டு போகிறது. இலங்கை ஈழத்தமிழர்கள் ஒரு பயங்கரவாதிகள் என்று கூறுகின்ற அளவுக்கு படிப்படியாக இப்படியான விடயங்கள் காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதை எண்ணெய் ஊற்றி எரிகின்ற நெருப்பை மேலும் எரிய செய்வதுதான் இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள். ஒருவர் கைது செய்யப்பட்டு விட்டார், அவரை விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. சட்டத்து பூர்வமாக நாங்கள் இதற்காகத்தான் கைது செய்வோம் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நீதிமன்றம், சட்டம் அதற்கு பதில் சொல்லும். அதாவது அனுரா ஆட்சி என்பது அது மட்டக்களப்பு பிக்குவாக இருக்கட்டும், திருவோணமலையில் நடைபெற்ற விடயத்தில் பிக்குக்களாக இருக்கட்டும், அல்லது அனுராதபுரத்தில் துஷ்பிரயோகம் செய்த 11 வயது சிறுமியை 3 வருஷங்களாக துஷ்பிரயோகம் செய்த அந்த பிக்குவாக இருக்கட்டும், கைது செய்திருக்கிறார்கள். துணிந்து கைது செய்திருக்க. அதே போலத்தான் இந்த கைது. அதை ஒருவரும் வாழ்த்தி பேச மாட்டீர்கள். ஆனால் இந்த கைது செய்கின்ற பொழுது இராணுவமயமாக்கப்படுகிறது. அதாவது அனுரா அரசால் இராணுவமயமாக்கப்படுகிறது தமிழ் பகுதிகள் என்று கூறுகிறீர்கள். யார் ஆக்குவது? நாங்கள் தான் ஆக்குகின்றோம். இராணுவமயமாக்கப்படுகின்றவர்கள் யார்? உலகளாவிய ரீதியிலே விடுதலை புலிகள் என்று போர்வையிலே விடுதலை புலிகள் இயக்கத்தையும் ஈகங்களையும் மாவீர்களையும் இறந்த பிரபாகரனையும் குடும்பத்தையும் வைத்து பிழைப்புவாதம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அடிபடுகிறார்கள். யார் அடிபடுகிறார்கள்? மாற்று இயக்கங்கள் அல்ல, விடுதலை புலிகள் தான் விடுதலை புலிகளோடு அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். என்னத்திற்காக? தாங்கள் சூறையாடியத கொள்ளையடித்த சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் மேலும் கொள்ளையடிப்பதற்கும் பகிரங்கமாக ரோவின் பின்னால் நின்று ஒரு கூட்டம், இலங்கை புலனாய்வுத்துறையின் பின்னால் நின்று ஒரு கூட்டம், கேபியின் பின்னால் நின்று ஒரு கூட்டம், இப்படி பலவாறாக கூட்டமாக நின்று அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள். அது அவர்களுக்கும் தெரியும். அந்த அடிபடுவதற்கு ஆதரவு செலுத்துகின்ற துன்பியலான ஒரு உண்மை அதற்கில்லை. விடுதலை புலிகளிலே உலகளாவிய ரீதியிலே இருந்த அந்த உப அமைப்புகளில் கொள்ளையடித்தவர்கள், சுவிட்சர்லாந்து, அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, அனைத்து நாடுகளிலும் இருந்த இயக்கங்களிலே இருந்து 2009 ஆண்டு பின்பும் முன்பும் கொள்ளையடித்தவர்கள், இருந்து கொண்டு சம்பளத்தை பெற்று சாப்பிட்டு கொண்டிருப்பவர்கள் தான் அடிபட்டு கொண்டிருக்கிறார்கள், மற்றவர்கள் அல்ல. கடன் எடுத்து இயக்கத்திற்காக கொடுத்தவர்கள் அடிபடவில்லை. கடன் எடுத்து இயக்கம் கட்டாமல் அதை கைவிட்டவர்கள், தாங்களாக கட்டியிருந்தவர்கள், மனநோய்க்குள் தூக்கு போட்டு அல்லது தற்கொலை செய்து இறக்க போனவர்கள், இவர்கள் அதனை அடிபடவில்லை. அடிபடுகின்றவர்கள் பச்சோந்தித்தனமாக பிரபாகரன் இருக்கிறாரா இல்லையா என்பது, இருக்கிறார் என்பது ஒரு தரப்பு வாதம், இன்னொன்று இல்லை என்பது மற்றொரு தரப்பு வாதம். அதுக்கு ஆதாரம் இல்லை. யதார்த்தமாக ஏதாவது பேசலாமே தவிர ஆதாரம் இல்லை. சரி, இருந்தால் தலைவன், இல்லை என்றால் இறைவன் என்று கூறுகிறார்கள். அப்படியே விட்டு விடுவோம். ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையில் எங்களுக்கு யதார்த்தமாக ஒரு சில தரவின்படி சரி இருந்தால் இருந்து விட்டு போகட்டும். கடைசி யுத்தத்திலே அவர் இருந்திருந்தால் இந்த முன்னாள் போராளிகளை விட்டிருக்க மாட்டார்கள். அதற்கு ரோவோ, சிஐஏயோ அல்லது இலங்கை புலனாய்வுத்துறையோ கடைசி வரையும் விட்டிருக்க மாட்டாது. ஒரு சிலர் மாத்திரம்தான் அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமல் இப்பொழுதும் சிறையில் வாடிக்கொண்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பது வேறுபடியும். இப்படி விடுதலை புலிகளுக்கு எதிராக விடுதலை புலிகளே நின்று அடிபடுகின்ற பல குழுக்கள் நிச்சயமாக நாங்கள் சொல்கின்றோம், உண்மையான விடுதலை புலிகள் உலகில் எங்கேயும் இல்லை. அதற்கு உதாரணம் யதார்த்தமாக பேச விரும்புகின்றோம். அதாவது உதாரணம், விடுதலை புலிகள் என்றால் என்ன? விடுதலை புலிகளை அவர்களுடைய கொள்கையை விமர்சித்தாலோ தவறிழைத்தாலோ அல்லது விடுதலை புலிகளுக்கு எதிரான தவறை இழைத்தாலோ அவர்களுக்கு தண்டனை, மரண தண்டனை அது அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் உண்மையான புலிகள் யாராவது இருப்பார்களாக இருந்தால் ஒருவன் கூட இல்லையா? ஒரு தற்கொலை படை கூட இல்லையா? ஒரு பிரபாகரன் காட்டிய வழியில் இருப்பவர்கள் இல்லையா? இருந்தால்
உண்மையான புலி அவராக இருந்தால் போலி புலிகளை அல்லது ஒரு போலி புலியை போட்டு தள்ளி இருப்பார், கொலை செய்திருப்பார், மரண தண்டனை கொடுத்திருப்பார். அப்படி பார்க்கின்ற வகையிலே விடுதலை புலிகள் என்பது உலகத்திலே எங்கேயும் இல்லை. இருந்திருந்தால் துணிந்து யார் தவறு செய்கிறார்களோ, தவறு இழைக்கிறார்களோ அவர்களை போட்டு தள்ளிவிட்டு ஒன்று ஜெயிலிலே போய் குந்தி இருப்பான் அந்த வீரன், அந்த மாவீரன் ஜெயிலே போய் குந்தி இருப்பான், அல்லது தற்கொலைப்படியாக 10 பேரை போட்டு தள்ளிவிட்டு அவன் தற்கொலைப்படியாக தான் இறந்திருப்பான். அப்படியானால் விடுதலை புலிகள் இல்லைத்தானே? எங்கே அந்த விடுதலை புலி? இந்த கட்சிகள் ரீதியாக ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இப்படியானவர்கள் அர்ச்சுனாவுக்கு கண்ட நின்றவன் எல்லாம் பிரபாகரனுக்கு உரிமை கோருவதும், பிரபாகரன் குடும்பத்துக்கு உரிமை கோருவதும், மாவீரர்களுக்கு உரிமை கோருவதும், அதை விட வாய் பூசாமல் உயிரோடு இருக்கின்ற புலிகள், அடிபட்டவர்கள், இயக்கத்தில் இருந்தவர்கள், முன்னாள் போராளிகள் இல்லை என்று ஒருவன் பதிவிடுகிறான். பொறுப்பாக சுவிட்சர்லாந்து நாட்டிலே இருந்து கொண்டு இயக்கப்பணத்திலே சாப்பிட்டவர்கள், இயக்கப்பணத்தை கொள்ளையடித்தவர்கள், அதே வேளையில் இப்பொழுதும் பிரபாகரன் அவர்கள் குடும்பம் இருக்கின்றது என்று உண்மை தவறு வேறு விடயம் இருக்கின்றது என்று கூறி பிழைப்புவாதம் நடாத்தி கொண்டிருப்பவர்கள் 2009ஆம் ஆண்டு தலைவர் வந்தால் கணக்கு காட்டுவேன் என்பவனுக்கு பின்னால், அந்த பணத்தை கொள்ளையடித்தவன் பின்னால், அது நாங்கள் கூறவில்லை, கூறுவது புலிகள் தான், அவர்களுடைய எதிர் குரூப்பு, எதிர் குழுத்தான் கூறிக்கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றவர் விடுதலை வாய் கூசாமல், இதயம் இல்லாமல், மன ஒரு இதயமே இல்லாமல், இதயம் வெடிக்கின்ற அளவிற்கு இறந்தவர்கள் மட்டும்தான் விடுதலை புலிகள், முன்னாள் புலிகள், பின்னால் புலிகள் என்று யாருமே இல்லை. அது எப்படி கூறலாம் என்றால், இயக்கம் 2009ஆம் ஆண்டுக்கு முற்பாடு விடுதலை புலிகளின் தலைவரையும் இயக்கத்தையும் போராட்டத்தையும் விட்டுவிட்டு தங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்கும் தன்னை பாதுகாப்பதற்கும் தன்னை காதுகாப்பதற்கும் ஓடி வந்து அதன் பிற்பாடு வெளிநாடுகளில் நின்று அவர்கள் தாங்கள் புலிகள் என்று கூறுகின்றவர்கள் முன்னாள் புலிகள் அல்ல. அவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்த ஒரு அடியாட்கள், சம்பளத்துக்கு ஊதியம் செய்தவர்கள். அவர்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பில்லை. ஆரித்தனமாக கூறலாம், அவர்களுக்கும் புலிகளுக்கும் தொடர்பே இல்லை. எப்படி தொடர்பு இருக்கும்? அவர்கள் சம்பளத்துக்கு வேலை செய்தவர்கள். சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற முன்னாள் பொறுப்பாளரா, பின்னால் பொறுப்பாளரா, அல்லது இங்கே இருந்த ஒரு சில விடயங்களுக்காக கனடாவுக்கு துரத்தப்பட்டவரா, இப்படியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது யாருமே இல்லை. அவர்கள் எல்லாம் ஓரிருவரை மாத்திரம் அவர்கள் இந்த அமைப்புக்குள் இணைந்து வேலை செய்யவில்லை. இயக்கம் தாங்களாக ஒரு சிலரை அனுப்பி வைத்தது படிப்பிற்காக, மேற்படிப்புக்காக, ஒரு சில படிப்புக்காக, கற்க நெறிகளுக்காக இயக்கம் அனுப்பித்தது. அவர்கள் இப்பொழுதும் பேர்ன் மாநகரில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுதும் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் எல்லோரும் தான் புலிகள் இருக்கின்றது என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உண்மையான புலி என்று ஒருவர் இருப்பாராக இருந்தால், உண்மையான பிரபாகரனுடைய வழிகாட்டலில் இருப்பாராக இருந்தால், மற்றவர்கள் தவறு இழைக்கிறார்களாக இருந்தால், தவறு இழைக்கிறார்கள் நாங்கள் குற்றம் சாட்டவில்லை, அவர் தவறு இழைக்கிறார் என்று நினைத்தால், காரணம் பலதரப்பாக நின்று அடிபடுகிறார்கள். அப்படியானால் எங்கேயோ ஒரு தவறு இருக்கிறது, அல்லது எங்கேயோ பல தவறுகள் இருக்கின்றன. அவரை போட்டு தள்ளி இருப்பார், போட்டு தள்ளிவிட்டு ஜெயிலிலே இருந்திருப்பார், அல்லது தற்கொலை செய்திருப்பார். அப்பொழுது அப்படியானால் அந்த உண்மையான கொள்கையை படிக்கின்ற புலிகள் யாரும் இந்த உலகத்திலே இல்லை இல்லை இல்லை. தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா 4 ஊடகம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது, விற்கிறது, இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும், இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன்
யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.